5-6 hours ஃபோன் நோண்டுவான் சார். ஃபர்ஸ்ட் நைட்ல கூட ஃபோன் தான் சார் நோண்டுனான். நான் ஆம்பளே கிடையாதுப்பா. வீணா வந்து ஏமாந்து போற சொன்னா கேளு. கட் யுவர் பேச்சுலர் லைஃப் சூன் முடிஞ்சு. வேற வேற ஊர்ல இருக்கீங்களா? அவரு எங்க வீட்ல இருக்காரு, நான் எங்க அம்மா வீட்ல இருக்கேன். இந்த டோனட்டோ இல்லை சின்ன குழந்தை மாதிரி உடனே போயிட்டு அதை வாங்கி சாப்பிட்றது, இவ்வளோ பெருசா கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எதுக்காக? இவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்களா இல்லையா? ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர் ஃபுல்லா இருக்கும் இருக்குல்ல. சாக்லேட்லாம் சாப்பிட்றாங்களா இல்லையா? அதெல்லாம் கன்ஃபார்ம் சாப்பிட்டா ஃபீல். ஐஸ்கிரீம் சாப்பிட்றது கியூட் வகையறால வந்துருது. பானிபூரி சாப்பிட்றது கியூட் வகையறால வந்துருது. பச்சை புள்ள. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய மனைவிகளும் தங்கள் தரப்பு சிக்கல்களையோ அல்லது நாங்க எப்படி எல்லாம் இருக்கோம் தெரியுமா, வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. கட் யுவர் பேச்சுலர் லைஃப் சூன் முடிஞ்சு. அம்மா கொலை பண்ணிடுவோம். ப்ளீஸ் டூ அ வீடியோ கால். வேற வேற ஊர்ல இருக்கீங்களா? அவரு எங்க வீட்ல இருக்காரு, நான் எங்க அம்மா வீட்ல இருக்கேன். 5-6 இடியாப்பத்தை கொச்ச கொச்சன்னு போட்டு கையில கொடுக்குற மாதிரியா இருக்கு. புரியுற மாதிரி சொல்லுங்க. சரி. எதுக்கு புரியல எனக்கு. யூஸ்வலா ஒரு பொண்ணு மாசமா இருந்து வந்தாங்கன்னா ஒரு 5ஆம் மாசமோ மேக்ஸிமம் 7ஆம் மாசமோ அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆமா டெபினெட்லி. ஆமா. நான் வந்து மாசமா 5ஆம் மாசம் இருக்கும்போதே அம்மா வீட்டுக்கு போனேன். என் பிள்ளைக்கு 9 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் நான் எங்க அம்மா வீட்ல தான் இருக்கேன். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. அது எப்படி உங்களுக்கு எனக்கு புரியல. அவங்களே நான் அங்க இருக்கேன்னு சொன்னா கூட நீங்க இல்ல வா நம்ம வீட்ல இருப்போம், ஒண்ணு மண்ணா சேர்ந்து ஏதோ பாத்துக்கலாம்னு சொல்லுவேன் சார். ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டில் இருந்தாங்க, நான் தான் கூப்பிட்டு வந்து வான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்து 1 நாள் 2 நாள் கம்முன்னு இருப்பாங்க சார். 3ஆவது நாள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சார். அங்கேயே இருந்திருப்பேன், அவங்களே ஒழுங்கா பார்த்துக்கிட்டாங்க, நீ பார்த்துக்கவே மாட்டேன். இவர் சொல்றதை பார்த்தா இவர் எங்கே போனாலும் நீங்க நொய் நொய்ங்கிறாரு. அப்படித்தானா? பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. இல்ல சார், உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அம்மா வீட்டில் இருக்கணுங்கிற டெசிஷனை எடுத்தது நீங்களா அவரா? அவர்தான். இங்க வா. ஐயா நாடுகாரப்பே. அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் சார். அங்கேருந்து அவங்க வீட்டில் ஆள் இருக்காங்க சார், நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அவங்க கொஞ்சம் டைம் சப்பா முடியலப்பா. திடீர்னு மேரேஜ் ஆச்சு, குழந்தை வந்துச்சுன்னு எனக்கு அதுவே ஒன்றும் புரியல சார். டக்கு டக்குன்னு அப்படியே லைஃபே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. புடிங்கிருப்ப போட. அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? நாங்க 10 இயர்ஸா விர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சொல்லு. ஆக மொத்தம் இவர் அந்த சாட் லைஃபை கண்டினியூ பண்ண ட்ரை பண்றாரு, அதை மாத்தணும். ரைட், ஓகே. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. இந்த டோனட்டோ இல்லை சின்ன குழந்தை மாதிரி உடனே போயிட்டு அதை வாங்கி சாப்பிட்றது, இவ்வளோ பெருசா கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எதுக்காக? உங்க மூஞ்ச மாதிரி சாணில செருப்ப முக்கி அடிச்சாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன தம்பி என்னாச்சு? இருடா வந்து கவனிச்சுக்கிறேன். டோனட் வாங்கிங்கிறது போறதெல்லாமா கண்ட்ரோல் பண்ண முடியும்? சூப்பர் மார்க்கெட் போற எக்ஸாம்பிள், அந்த கிட்ஸ் செக்ஷன்ல போயிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்காரு. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா அங்க போயிட்டு ஜாய் வாங்குறது, அதெல்லாம் கிட்ஸ் பண்ற மாதிரி தானே சார் இருக்கும். மேரேஜ் ஆயிடுச்சு இல்ல சார். ஆனா இன்னமும் நீங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஆமாப்பா, இந்த நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. சின்ன வயசுல எல்லாம் அவ்வளோ வாங்கி கொடுக்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும், அது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். இப்போ நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம தான் சம்பாதிக்கிறோம். அதனால வாங்கி வீட்டில் ஸ்டாக் பட்ட பாடு இருக்கே. ஐயோ ஐயோ ஐயோ. கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் சின்ன பசங்க கூட சின்ன லைக் ஒரு கல்யாணம் மெச்சூர்டான மேன் மாதிரி தெரியாது நினைக்கிறேன். சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். தாராளமா கேக்குறேன். இவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்களா இல்லையா? ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர் ஃபுல்லா இருக்கும் இருக்குல்ல. சாக்லேட்லாம் சாப்பிட்றாங்களா இல்லையா? அதெல்லாம் கன்ஃபார்ம் சாப்பிட்டா ஃபீல். பானிபூரி வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கன்ஃபார்மா கேட்பேன். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஒரு அம்மாவான பிறகும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது கியூட் வகையறால வந்துருது. பானிபூரி சாப்பிட்றது கியூட் வகையறால வந்துருது. சீரியஸா பேசிக்கிட்டீங்களா? சிரிப்பு வந்துருது. இவன் பச்சை புள்ள. சின்ன பவுடர் அடிச்ச பன்னி குட்டிமா இருந்தேனே வாங்க அங்கிள் விளையாடலாமா? சின்ன வயசுல கிடைக்கல, ஏங்கி போய் ஏதோ 4 எடுத்து தின்றுருக்கான். நம்ம அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போடணும்னு சொன்னா, இதெல்லாம் நீ கல்யாணம் பண்ணி உன் புருஷனை கேட்டுக்க அப்படிம்பாங்க. அது
இவங்க அம்மா மட்டும் இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது செய்யக்கூடாது, கல்யாணம் பண்ண உன் பொண்டாட்டியை கேட்டு செஞ்சுக்க அப்படின்னு தம்பிட்ட சொல்லியிருப்பாங்களாட்டு. அசிங்கமா பாராட்டினா போதும் மூல பஞ்சாயத்தை திட்டு விடு. என்னமா வீட்டு டோரை விட்டு வெளியே தாண்டிட்டோன்னா நான் வந்து மறைஞ்சிருவேன். அவர் மட்டும்தான் இருக்கார். மருதமுத்தாளுங்க நம்ம வீட்டை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. எல்லாம் நம்ம ஆளுங்கடா, ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. வண்டி எடுக்கிறாருன்னா அவர் பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணிடுவாரு. நான் ஏறி இப்படி காலை போடுறதுக்குள்ள வண்டி கிளம்பிடும். எப்போ முதலாளி இறங்குனீங்க? எப்படா நான் ஏறினேன் இறங்குறதுக்கு? காலை அப்படி தூக்கறவன நீ பாட்டுக்கு கவட்டில புகை அடிச்சு விட்டு கிளம்பிட்ட. இந்த மாதிரி மனைவியோட அப்படி பேசுறது, கையை பிடிச்சி கூட்டு போறலாம் உங்களுக்கு கூச்சமா வாய்ப்பே இல்லை இருக்கா? சார். கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது சார். என் போட்டோவுக்கு கூட இப்படி கூட என்ன டச் பண்ணாம கூட இப்படி கூட போட மாட்டார். அவளை சுத்தம். நான் கொஞ்சம் ஆச்சாரம். எவ்வளவு காலம் பிடிக்கும் இதுக்கு? நல்ல கொஸ்டின். பாப்பா வந்துருச்சு. இல்ல ஆக்சுவலா பாப்பாவே வந்துருச்சு. பாப்பா வந்துருச்சு அப்படின்னு அங்கே இருந்து ஆரம்பிக்கிறீங்க. பாப்பாவே வந்துருச்சு. ஓ நீ அப்படி வரியா? நீங்க என்ன அந்த கான்சியஸ்க்குள்ள வரல? இல்ல சார், ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. கொஞ்சம் சமாளிப்பு மாதிரி இருக்கு, பட் இருந்தாலும் அதுக்கு எஃபர்ட் எடுக்கிறேன் நீங்க சொல்றீங்க. வெரி குட் வெரி குட். டோன்ட் யூஸ் ஃபோன் நைட் டைம். டோன்ட் கோ பேச்சுலர் ரூம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ரொமான்டிக்கா இரு. நைட் ரைடு கூட்டிட்டு போவா, நைட் ரைடு போகாதவா? சார் மேரேஜ் ஆகி 1 month தான் ஆகுது. இது வரைக்கும் எங்கேயுமே என்னை கூட்டிட்டு போனது கிடையாது. 1 monthல நான் 6 லைனாமா? ஓ, நான் கூட ஏதோ ஒரு 7-8 வருஷம் மேரேஜ் லைஃப் போட்டுருக்கேன்னு நினைச்சேன். ஜோக் இல்லையா? அவன் 4, 5, 6 hours ஃபோன் நோண்டுவான் சார். ஃபர்ஸ்ட் நைட்ல கூட ஃபோன் தான் சார் நோண்டினான். பாப்பா நான் ஆம்பளே கிடையாதுப்பா, வீணா வந்து ஏமாந்து போற சொன்னா கேளு. ஆக மொத்தம் இன்னைக்கு நடக்கிறது சோவே அல்ல. மாமான்னு சொல்லி உண்மையிலேயே என்ன மாமாவாவே ஆக்கிட்டாங்க சிவாஜி. 10 years அவனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணேன் சார். 10 year லவ் வேற இருக்கா? ஆமா சார். இவன் நான் அவ்வளோ ஆசையா லவ் பண்ணேன். ஆனா இவன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே என் மேல காட்ட மாட்டான். தண்ணிய புடிங்கிட்டு பேச்சாட பேசுற இரு, உன்னை நாளைக்கு பாத்துக்கிறேன். ஆக்சுவலி எங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் சார் இவனுங்க பேச்சுலர் ரூம். இவன் ஒரு 4-5 பேர் இருப்பானுங்க. இவன் இல்லைன்னா அவனுங்க இருக்க மாட்டானுங்க. நீ மட்டும் இல்லனா நினைச்சே பார்க்க முடியல. நண்பேண்டா. இப்ப கூட 2 பேர் தொத்தி புடிச்சிட்டே பின்னாடியே வந்துட்டானுங்க. அவங்கள புடிச்சு காட்டா. இதுலயே பாருங்க சார். இங்க ஒரு இதுலயே கேப் விழுந்துருச்சுங்க. நான் வேணா இங்க நின்னுக்கிறேன் சார். ஆக்சுவலா தம்பி பாதி லைஃப் பேச்சுலர் லைஃபே தான் வாழ்ந்துட்டு இருக்காப்ல. லொகேஷன் தான் மாத்தணும் நீங்க. இல்ல அதான் ஆப்ஷன்மா. டேய் தம்பியாடா நீ கொலகார பாவிடா. அண்ணன் கத்தி மேல நின்னுக்கிட்டு ஐடியா வாட குடுக்குற, என் மூஞ்சில முடிக்காத போ. ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சு, அந்த தனி கொடுத்ததுல நீங்க கவனிச்சீங்களா கவனிக்கல, அந்த பெண்கள் வீட்டை அப்படியே கம்ப்ளீட்டா ஓன் பண்ண பாக்குறீங்க. அப்போஸ் ஸ்வீட் நத்திங்ஸ் நீங்க ஒன்றும் பேசல, ஜாலியாக ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தோம், அது அப்படிலாம் இல்லை. அவனுக்கு வெளி உலகம் ஏன் சுவாரஸ்யமா இருக்குன்னா அங்கே அவனா இருக்கான்.